நானே நல்லாயன், நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் மந்தை, என்றும் என் குரல் கேளுங்கள். என் வழி நீ நடந்தால் ஒரு தீரிலை உன் வழியில். என்றும் என் வழி நீ நடந்தால் ஒரு தீரிலே உன் வழியில். என் மேற்கேறி வந்த எவரையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நானே நல்லாயன், நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் மந்தை, என்றும் என் குரல் கேளுங்கள். தந்தை என்னை அனுப்பி வைத்தார் இந்த உலகை மீட்டிடவே. தந்தை என்னை அனுப்பி வைத்தார் இந்த உலகை மீட்டிடவே. மரிசோசை மைந்தனாய் இந்த உலகில் பிறந்தேனே. ஒரு தந்தை கோலமாய் இம்மண்ணில் பிறந்துள்ளேன். இவையெல்லாம் உனக்காக செய்திட வந்தேன், மறந்து விடாதே. நானே நல்லாயன், நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் தந்தை, என்றும் என் குரல் கேளுங்கள். சிந்தை கொள்வாய் அனுதினமும் உன் தந்தை நானாவே. சிந்தை கொள்வாய் அனுதினமும் உன் தந்தை நானாவே. நீ பிறந்தது பொன் பெயரை என் கையில் பொறித்தேனே. நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காத்து மறித்தேனே. இவையெல்லாம் உனக்காக செய்திட வந்தேன், மறந்து விடாதே. நானே நல்லாயன், நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் மந்தை, என்றும் என் குரல் கேளுங்கள். மீட்பும் ஆட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நிலை வாழ்வு தரும் இயேசுவின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு உண்மை கடவுளுக்கு பணிந்து வாழவும் பணிவிடை செய்யவும் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமது சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப வாழாமல் தூய ஆவியாரின் வழிநடத்துதலின்படி கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துபவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையின் உறுப்பினர்களாகிய நாம் அனைவரும் அவரோடு ஒன்றித்த வாழ்வு வாழ்ந்து நிலை வாழ்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். புனித சவேரியாரைப் போல ஆண்டவர் இயேசுவின் நிலை வாழ்வு தரும் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நட்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது, தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இதுதான் இன்றைய மைய கருத்து. உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது, தலை நிமிர்ந்து நில்லுங்கள். உலகத்திலே பல்வேறு மாற்றங்கள் நடைபெறக்கூடும். வான்வழி கோள்கள் அதிரும், விண்மீன்கள் நிலாக்கள் ஒளிக்கூடாது, சூரியன் ஒளிக்கூடாது, உலகில் இருள் இருக்கும், சில மாற்றங்கள் நடக்கும். இதை அறிந்து கொள்ளும் போது அச்சமும் பயமும் வரும். ஆனால் நீங்கள் விசுவாசிகளாக நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்று இன்றைய வாசகம் அழைப்பு விடுக்கின்றது. நாம் அனைவரும் விசுவாசத்தோடு ஆண்டவரின் இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி நம்முடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோமா என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். இந்த திருப்பலியானது இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் குழந்தை இயேசு மற்றும் வெரோனிக்கால் அன்பிய குடும்பங்களை
இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் மற்றும் அவர்களை புனித சவேரியார் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலி கொடுக்கப்படுகிறது. சேகர் நாகவள்ளி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் மற்றும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் இத்திருப்பலி கொடுக்கப்படுகிறது. கடிலிய ராஜ் ராணி டெரிஸ் ஆன்ம இடைப்பாற்றிற்காகவும் கொடுக்கப்படுகிறது. திருமதி மரியம்மாள் முடியப்பர், திரு மதலைமுத்து திருமதி மதலையம்மாள், திரு செபஸ்தியான் சௌரியம்மாள், திருமதி ஆரோக்கியத்தம்மாள் சின்னப்பன், திரு ஞான ஆதிக்கம் சௌரியம்மாள், திருமதி மரியம்மாள், திருமதி மாற்றினம்மாள் பெரியநாயகன் சாமி இவருடைய ஆன்ம இடைப்பாற்றிற்காக கொடுக்கப்படுகிறது. ஜெனி வினிப்ரட் செய்யும் சினிமா தொழில் சிறப்படைந்து திருமணம் நல்ல முறையில் நடக்க புனித சவேரியார் வழியாக இயேசுவின் இதயத்தை நோக்கி இறங்கி இந்த திருப்பலி கொடுக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் இந்த திருப்பலி கொடுக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், படைவினைகளை நினைத்து மனமருந்தவும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராம். Praise
புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தீர்கள். ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாபிலோன் மாநகரை நீ வீசி எறியப்படுவாய். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திரு வார்த்தைகள் 1 முதல் 2, 21 முதல் 23 மற்றும் அதிகாரம் 19, இறை திரு வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 9. சகோதர சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரங்கள் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஓதுவோர், எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரங்கள் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தை ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தை எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழ கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தம் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்கு உட்படுத்திய பேர் போன அந்த விலை மகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது இரக்கத்தை நினைந்து நினைந்து பாடுகின்றோமே. உமது பேரன்பை நினைந்து நினைந்து போற்றுகின்றோமே. நீரை தேர்ந்து உம் அருகில் வைப்போர் பேறு பெற்றோர். உமது கோவிலில் நாளும் அவர்கள் நிலைத்து நிற்பர். பேறு பெற்றோர். உமது கோவிலில்
இறைவா நம்பிக்கை நீரே நம்பிக்கை நீரே நம்பிக்கை நீரே இறைவா இறைவா நம்பிக்கை நீரே உமது இரக்கத்தை நினைந்து நினைந்து பாடுகின்றோமே உமது பேரன்பை நினைந்து நினைந்து போற்றுகின்றோமே ஆண்டு முழுதும் உனது நலத்தால் சூட்டுகின்றீர் சூட்டுகின்றீர் உலகை பேணி நீர் வளத்தை பெருக்குகின்றீர் 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 ஆண்டு முழுதும் உமது நலத்தால் சூட்டுகின்றீர் உறவை பேணி நீர் வளத்தை பெருக்குகின்றீர் நிலங்கள் எல்லா பசுமையாக்கினி தானியங்கள் விளைய செய்தீர் நிலங்கள் எல்லாம் பசுமையாக்கினீர் தானியங்கள் விளைய செய்தீர் எங்கும் பழமை இறைவா இறைவா எமக்கும் பழமை எங்கும் வல்லமை இறைவா இறைவா எமக்கும் வல்லமை உமது இரக்கத்தை நினைந்து நினைந்து பாடுகின்றோமே உமது பேரன்பை நினைந்து நினைந்து போற்றுகின்றோமே உமது இரக்கத்தை நினைந்து நினைந்து பாடுகின்றோமே உமது பேரன்பை நினைந்து நினைந்து போற்றுகின்றோமே அல்லேலூயா 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 நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறை வசனங்கள் 20 28 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழி வாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்படுத்தி செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படுவர். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகின் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் வருவர்.
ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் வானிடம் மற்றும் மேகத்தின் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலையிலிருந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சபையாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கடந்த 24 தேதி மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் சீரோடும் சிறப்போடு கொண்டாடுகின்றோம். இந்த நவநாள்கள், இந்த நாள்களே சபையின் பரிந்துரை நிரம்ப கிடைக்கிறது என்பதை நாம் விசுவாசப்பட்டது பார்த்தோம். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. இப்ப ஒரு அனுபவம்னா இறை அனுபவம் தான். நான் நேற்று காலையில் கோவா போயிட்டு வரேன். அந்த அனுபவம் எப்படி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். டெய்லி தான் அந்த பசங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னைக்கு சபையார்கள் அந்த உடலை எடுத்து வச்சாங்க தெரியுமா? நவம்பர் 21ஆம் தேதி. நவம்பர் 21ஆம் தேதி சபையார் உடலை எடுத்து வச்சாங்க. அந்த உடல் எங்கே இருந்துச்சுனாலும் எந்த இடத்துல இருந்துச்சு? பாம் ஜீசஸ் ஸ்ரைன் பசிலிக்கா. பாம் ஜீசஸ் ஸ்ரைன் பசிலிக்கா எங்கே இருந்துச்சு பாரு. அது சவேரியார் கோயில தான் இருந்துச்சு. எங்கே பாரு எடுத்து வச்சாங்க? அது சவேரியார் கோயில தான் இறக்கி வச்சாங்க. அதாவது கான்கிரீட்டா சொல்லணும். அதுக்காக சொல்லணும். பாம் ஜீசஸ் ஸ்ரைன் பசிலிக்காவில் இருந்துச்சு. எந்த இடத்துல? இதான் பீடம். பீடத்துக்கு லெஃப்ட் சைடு மேலே ஒரு 10 அடி தூரத்துக்கு மேலே இருக்கும். அது எப்பவும் இருக்கும், நானும் பார்த்துருக்கேன். அங்கேருந்து எடுத்து அங்கே உள்ள கார்டினல் திருப்பலி வைத்து, அங்கே உள்ள பேராயர், கோவா பேராயர் திருப்பலி பங்கெடுத்து, எல்லாருக்கும் ஆயர்கள் குருக்கள் பங்கெடுத்து அப்படியே வரிசையாக போயிட்டு செயின்ட் கேத்ரின் கத்தீட்ரல் அங்கே வச்சிருக்காங்க. எங்கே இருந்துச்சு? பாம் ஜீசஸ் ஸ்ரைன் பசிலிக்கா வச்சிருக்கிற செயின்ட் கேத்ரின் கத்தீட்ரல். சபையில வச்சிருக்காங்க. போக்கப்பாய அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தவறாக எல்லாம் காண்கிறது. இங்கேருந்து எடுத்து அப்படி எவ்வளோ தூரம் சொல்றது. இதுதான் பாம் ஜீசஸ் ஸ்ரைன் பசிலிக்கா. அப்படின்னா பசிலிக்கா பெரிய ஆலயம். நம்ம வேளாங்கண்ணி காலி பசிலிக்கா. அது பக்கத்தில் இப்படியோ போயிட்டு நாம் சபையில் ரோடு இருக்குதுங்களா, இவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அந்த தூரத்தில் அந்த இடத்துல இருக்குது செயின்ட் கேத்ரின் கத்தீட்ரல். அங்கே நடக்கிற பீடத்துக்கு முன்னாடி அப்படியே கிடத்தி வைத்திருக்கிறார்கள். அதுதான் பார்க்க போனோம். இதுக்கு நாங்கள் போனது 21 எடுத்து வச்சாங்க. 22 போயாச்சு. 21 பாஸ் ஆயிடுச்சு. நான் வந்து எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் போயிட்டு திருச்சியிலேருந்து மைசூர் போய் மைசூரில் பேலஸ் பார்த்தோம், மைசூர் ஜூ பார்த்தோம். அதுக்கப்புறம் பிருந்தாவனம், கேஎஸ்ஆர் டேம். இது 3 இடத்தையும் 3 இடம் முத்தாவே பார்த்தது. முத்தாரெல்லாம் பார்க்கறது ரொம்ப அழுத்திக்க வேண்டியதில்லை. போனோம்னா நேராக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கேருந்து பெங்களூர் போய் யஷ்வந்த்பூர்லேருந்து ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் ஏறி அப்படியே சபையில் இருக்காங்க. அங்கேயும் பார்த்தது 3 இடம் தான். ரொம்ப தான். ஏன்னா அங்கே பார்த்தா பாம் ஜீசஸ் அந்த இடம் 1 சபையில் முதல்ல பார்த்தது. 2 கோழிக்கோடு பீச்சு, 3 நிர்மார் பீச். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இதோட தான் செஞ்சோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு 6 நாள் ஆச்சு. டிராவலிங் நிறையா இருந்துச்சு. அப்படின்னு இப்போ இந்த இடத்துல சபையாரோட வச்சதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, போய் இறங்குறோம். இறங்குற இடம் வந்து பைபாஸ் ஜங்ஷன். பைபாஸ் ஜங்ஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த டூர் ஆக்சுவலாக நான் ரொம்ப டூர் உங்களுக்கு தெரியும். நான் என் பக்கம் அரேஞ்ச் பண்ணேன். யாரும் வரல. சரி ஒரு 10-15 பேராச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி வரும். வரல. சரி பக்கத்துக்கு ஒரு டிஆர் போட்டு என் கிளாஸ் மட்டும் தான் இருக்காரு. அவர்கிட்ட இந்த வருஷம் குரூப் எழுதி கொண்டாடுறோம், போய் ரெனோவேஷன் நடக்கும். அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் யாரும் கூட நான் தனியாக போகிறேன்.
புதுக்கோட்டை மறைமாவட்டத்தில் ஃபாதர் சபரிநாயகன் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். அவரு நான் 160 பேர், கொஞ்சம் நெஞ்சு பேர் தான் போனேன். 163 பேர் புக்கிங்கு, 161 2 பேர் தான் வரல. பெரிய கூட்டம் தான், பெரிய பேக்கேஜ் தான். இங்கேருந்து போயிட்டு திரும்ப பெரிய பேக்கேஜ். அந்த ஃபாதருக்கு நீ வா நம்ம போய் எனக்கு தொலை செய்ய மக்கள் ஆரம்பிச்சு போட்டு போனால் நல்லா இருக்கும். அப்படிதான் போனது, தனியாக போகல. அப்படி போயிட்டு வரேன். இப்போ பைபாஸ் ஜங்ஷன் போவோம், ஓல்டு போவோம், இறங்கியாச்சு. இறங்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும், 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ நடந்து வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வரையில அங்கேருந்து வரிசை ஈஸ்வராவே அது யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ், கலைஞர்கள் இருக்காங்க. ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ் தேச சபை குழுக்கின்ற பொறுப்புல இந்த ஆலயங்கள் இருக்கின்றன. போம் ஜீசஸ், அது பக்கத்தில் சென்ட் கேத்தரின் கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏன் இது புரிஞ்சுக்கணும். அந்த இடம் பூரா கோவா கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அகழ்வாராய்ச்சி டிபார்ட்மெண்ட், சபையில உடல் அந்த கோயிலே எல்லாம் இது ரெனோவேஷன் பண்ண முடியாது. நாளைக்கு நம்மளா கூட்டம் போட்டு ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி பட்டன் பண்ண முடியாது. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதனால அழிந்து போகாமல் பிரெஞ்சு ஸ்டைலில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்டும் இருக்குது. அந்த சாமியார்கள் ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ், கோவாவில் இருக்க கோவா டைசஸ் ஃபாதர்ஸ், நம்ம வேளாண்மை நம்ம டைசஸ் ஃபாதர்ஸ் கண்ட்ரோல். கோவா டைசஸில் இருக்க ஆயர் இவங்க வந்து ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ் அந்த காலத்தில் மிஷன் ஒர்க் செய்யல. அவங்க கையில் இருக்கிற அப்படியே ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க கையில் தான் இருக்குது. கோவா மறுமாவட்ட குழுக்கள் கையில் இல்லை. அப்படின்னு கோவன் கவர்மெண்ட்டு பாதுகாப்பு பராமரிப்பு வெளியில் உள்ள நகராட்சி இதெல்லாம் செய்வாங்க. உள்ள சாமியார் பூசை வைக்கலாம், அடுத்த வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம், பக்தி ஆக்டிவிட்டிலாம் செய்யலாம். மேஜர் ஆக்டிவிட்டி செய்ய முடியும். மேஜர் ஆக்டிவிட்டி விசாலம் செய்வாங்க. அதனால தான் கோவாவில் போய் பார்த்தோம்னா ஃபாதர் நானும் 2008 போனேன். அப்போ இருந்ததை இப்போ இருக்குது பழைய கோயில் தான். புதுசாக சாங்சுவரி புதுசாக பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்றுக்கிறாங்க. ஏன்னா பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆர்கியாலஜிக்கல் பண்ணுறதுனால இது வந்து பெருசாக ஆல்டர்னேஷனும் ஒரு ரெனோவேஷனும் இப்போ சூசி மரம் ஒரு ரெனோவேஷன் பண்ணலாம் முடியாது. பண்ண போயிருக்குன்னா அது அழிப்பு ஆர்கியாலஜி அதனால இருக்குது. இப்போ பைபாஸ் ஜங்ஷனுக்கு இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். போகல ஏற்கனவே போலீஸ் வராங்க, உள்ளே போய் பேக்கு ஷூட்டு போட்டு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கூட அங்கே நம்ம வாலண்டியர்ஸ் நிறைய பக்க சபைகள் அவர்கள் இருந்துக்கிட்டு அவங்களும் ஸ்கேன் பண்ணுறாங்க. போகும்போது தண்ணி பாட்டில் கூட குடிக்கிறது எடுத்துட்டு போகணும். தண்ணி பாட்டில் கூட ஏன்னா மக்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. மக்கள் தண்ணியை குடிச்சு முஸ்லிம்களை போட்டு ஒரு நஷ்டம் போகிறாங்க. எந்த இதுன்னு எடுத்துட்டு போகிறாங்க. அதை கரெக்டாக இருக்கிறாங்க. நானும் தண்ணி கொண்டுட்டு போனோம். எல்லாரும் தண்ணியை ஃபஸ்ட்டு குடிக்க, வயிற்றுல ஏற்றுங்க, உடலில் ஏற்றுங்க, எப்படி பார்த்து தண்ணி கொடுங்க. ஏன்னா எல்லாத்தையும் முழுசாக வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் உள்ள அவர்களுக்கு தண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட இடத்துல போனால் தண்ணி வேணும்னா குடிச்சுக்கலாம். அவனே கப்பு அவனே ஊற்றணும், டியூஷன் போகணும், அவனே வாலண்டியர் இருக்காங்க. நம்ம மக்கள் குப்பை போட்டுறாங்க. நல்லா மேட்டு வாங்க பெரிய பந்தல், இமாலய பந்தல் தான் பெரிய பந்தல். அது போகிற வருஷம் போய் மடக்கி ஒரு 10 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட ஒரு 4 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் தான். அது வந்து ஏன்னா கூட்டம் கூட்டம் கொஞ்சம் கூட்டம் இல்லை. வரிசையாக போகிற 10 மில்லியன் மக்கள் வருவாங்க. வாய்ப்பு இருக்கு. அவருக்கும் நெருக்கி பெரிய பந்தல் நம்ம பாரம்பரிய காமன் வாழ்க்கை பந்தல் போட்டிருக்காங்க. அந்த பந்தலில் மக்கள் யாரும் வந்து மழையோ குளிரோ காத்தாங்க எல்லாம் வெயில் தான் இருக்கு. பயங்கரமாக இருக்குது. 2 பேர் தொகுத்துதாங்க வெயில் இருக்கு. வரிசையில் அப்படியே போக இந்த சைக்கிள் ஷெட்டு போட்டுற மாதிரி அந்த ஸ்ட்ராங்காக அப்பார்களை செஞ்சது ரொம்ப ஆகாது. அது போயிட்டு விடலாம். அன்னைக்கு தண்ணியெல்லாம் ஏற்படுத்திருக்காங்க, ரெடிமேட் டாய்லெட் ஏற்படுத்திருக்காங்க. ஆனால் நம்ம கையிலேருந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போனோம்னா அது சும்மா அது என்ன வச்சுக்கிறது ஒன்று இதெல்லாம் எல்லாத்தையும் இங்கேயே வாங்கிடுறாங்க. எந்த திங்ஸையும் எடுத்துகிட்டு போகணும். தண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். அவங்க கூட தண்ணி வச்சுட்டு அப்படியே வரணும். அது மறைக்கு போது நல்லா சிஸ்டமேட்டிக் அரேஞ்சுன்னா கார்பெட்டு விரிச்சிருக்காங்க. போயிட்டு வரிசையாக போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் இங்கேயே பாய் கொடுத்து அழைக்கிறாங்க. அவங்க வரிசையில் விட்டு அங்கே கத்தீட்ரலில் போய் நின்றுனா அங்கேயும் வரிசை, அங்கேயும் ஸ்கேன்.
அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அவர் உள்ள போயிட்டு நடுப்புற வச்சுருக்காரு. நடுப்புறது பாடி நடக்க பாடி வச்சுருக்காங்க. அவர் ஒரு சைடு போயிட்டு எல்லாத்தையும் டேப்பு கட்டி சிஸ்டம்லேயே சிவப்பு ரோடு டேப்பு கட்டி வரிசையிலே போகணும். ஏற்கனவே இங்கேயே கூட்டத்தை சரி பண்ணிடுறாங்க, அங்கே சரி பண்ணாங்க பந்தல, அதுக்கப்புறம் கூட்டம் சரி பண்ணாங்க. யாரும் முந்த முடியாது. ஆனால் பாதிரி திருவிழாக்கு அங்கி போட்டு போகிறது முன்னாடி போக முடியாது. நானா சிஸ்டருக்கு ரொம்ப அகாபி போட்டு போக முடியாது. மக்கள் நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் வரிசையாக க்யூவில் எல்லாரும் வரிசையில் க்யூவில் போகிறாங்க. க்யூவில் போட்டு வரிசையாக வரிசைக்கு நாங்கள் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். போனது 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம். எல்லாரும் முடிச்சு வெளியில் வரல 12 மணி ஆச்சு. 12 மணிக்கு பூசம் போய் அந்த பார்த்துட்டு அந்த சைடு போயிட்டு அந்த இன்னொரு பந்தல் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் பூசை எந்த நேரம் நடந்துட்டு இருக்குது. பொங்கல் மாதம் சாயந்தரம் 6 மணிக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் மாதம். இடையில ஞாயிற்றுக்கிழமை 11 மணி தமிழ் மாதங்க. பாக்கி வீக் டேஸ் கூட பொங்கலி தான் மாதம் நடந்துட்டு இருக்கு. நான் 150 பேர் இருக்காங்க. இதில் 100 பேர் வயசான டிக்கெட்டு நடக்கக்கூடாது. நானே பார்த்தேன். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சுருந்தாங்க எல்லாம் ஃபெயில் ஆகிடுவாங்க. நடக்க முடியாத ஆளுங்க எல்லாம் பேட்சிங் ஆகிற கூட நானே நடந்து வரிசையில் 2-3 பேர் வரிசையில் நானே 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் சாமியார் இருந்தாலும் ஹெல்ப்பராக இருந்து அது நடக்க முடியாத ஆளுங்களை நிற்க முடியல. நிற்க முடியாது உட்கார வச்சுறாங்க. ஆனால் அதுக்கு சிஸ்டம் பண்ணி கரெக்ட் நிறைய இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கைக்கு வச்சு கல்வி போடாமல் கொஞ்சம் முடியலை அப்படின்னாலும் உட்காந்துட்டாங்கன்னா போகிறோம். அதுக்கு வாலண்டியர்ஸ் நிறையா இருக்காங்க. இந்த பக்தர்கள் வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாம் 100 பேருக்கு உட்காந்துருக்கிறாங்க. எல்லாரும் கல்விக்கு போயிருக்காங்க. ஈஸியாக சீக்கிரம் போயிருக்காங்க. அந்த 4 பேர் அதில் வந்துட்டாங்க. முடியலை, நடக்க முடியலை, நிற்க முடியலை. அவங்களுக்குலாம் நல்லா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. முடியலை, நடக்க முடியலை, மயக்கம் பண்ணா உடனே உட்காந்துனா கூட்டிகிட்டு போவேன். நான் போவேன். நான் பக்கத்தில் தள்ளிட்டு போனேன். யார் கேர் டேக்கர் நான் பாறை ஒழுங்கு அப்படின்னாங்க. ஏன்னா நான் தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கேன் அந்த இடத்துல. அங்கே எல்லாரும் பார்த்தா வயசானவங்க சேர்த்து போனோம்னா போய் பார்க்கணும். இந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன் சத்தியம் உடனே தூக்கி போன சொல்லுவாங்க. கால் வருதுன்னு சத்தியம் அந்த சர்வேரியாக பக்கத்தில் ஒரு தூரத்தில் சேர் தான் உட்காந்துருக்கேன். இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போகல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நான் பேசிக்கிறேன் இங்கிலீஷ் பேசினேன். கால் வருது உடனே கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் அந்த அம்மாவுக்கு போட்ட பாக்கியெல்லாம் அனுப்பிட்டாங்க. நானும் அந்த மாமாவை போட்டு ஜோம் வந்துச்சு. அந்த சபையார் உடலை பார்த்தா 5 அடி தான் நினைக்காது. நிறைய 6 அடி வரணும். நான் இப்போ 6.5 அடி இருக்கேன். 6 அடி என் உடம்பு 3 அடி இந்த சுரம் 2 அடி இருக்கும். இந்த சுரம் 2.25 அடி. ஆனால் 2.25 அடி இருக்கும். 5 அடி தான் அவருடைய 5 அடி இவ்வளோதான் வரும். ஹைட்டு அவருடைய உடலை பார்க்கல எல்லாம் சின்ன நான் 10 வருஷம் முன்னாடி சாமியாராக 2008 போன டீக்கனாக போயிட்டேன். அப்போ கூட கொஞ்சம் தோலெல்லாம் ஒட்டி போயிருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 2024 இப்போ போய் பார்க்கும்போது 70 மாதிரி இருக்குது. அதில் பார்த்தா கொஞ்சம் டீக்கே ஆன மாதிரி கொஞ்சம் மரக்கலரில் வந்துச்சு. முன்னெல்லாம் எலும்பு அந்த ஆஷஸ் மாதிரி கொஞ்சம் உளுத்துனது மாதிரி போயிடுச்சு. அப்படி அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அழியலை. அப்படியே காடு கை அப்படி மொத்தம் அப்படியே இருக்குது. அப்படியே 5 அடி தான் ஹைட் இருக்குது. அந்த கீழே தான் 5 அடி வரும். 5 அடி 6 அடி இவ்வளோ தான் இருந்துச்சு. ரொம்ப சின்ன உள்ளமான குழந்தை நினைக்கிற மாதிரி பெருசு. அந்த சரி கேத்திரிக்கு கத்திரில வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம்லாம் அப்படியே போட்டு பூசை வைக்கிறதுனால கூட நம்ம நாட்டுக்கு விளையாடுறதுனால பூசைக்கு சாதாரண மக்கள் தான் சின்ன குரூப்னா பக்கத்தில் ஒரு செமினரி சேப்பல் இருக்கும். அந்த செமினரி சேப்பல்ங்கிறது ஒரு 25 பேர் 30 பேர் தான். அதுக்கு மேலே கூட்டம் இருந்துச்சுன்னா சென்ட் பிரான்சிஸ் சர்ச்சில் பக்கத்தில் இருக்கு இன்னொரு சர்ச்சு. அதுக்கு ஒரு அறக்கட்டளை அங்கே போய் சாமியார் யாரும் வந்திருந்தாங்க லோக்கல் பூசை வைக்கலாம். அங்கே இருக்கலாம். அந்த இடத்துக்கு நம்ம போய் கேட்கலாம். அங்கே போய் பூசை வைக்க அப்படிங்கிற நடக்க முடியாது. நிறைய பேர் ஏற்கனவே டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபாதர் பேட்ரிசியோ அப்படின்னு ஜெஸ்ட் பண்ணிசாமி அவர்கிட்ட கேட்க நடக்க முடியாதவங்க. நாங்கள் 161 பேர் இருக்கோம். எல்லாரும் சர்வசாதாரண பேட்டரி காரெல்லாம் ஒன்று உள்ள நோய் எட்டின்னு போட்டுறாங்க. பேட்டரி காரு ஹெல்பர்ஸ்லாம் வித்தின் இந்த சவேரியா உடலில் இருக்கிற கேம்பஸ்ல தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல தான் இறங்கி நடக்கும். ஒரு ஆட்டோ ஓட மாட்டது, ஒரு ஹெல்பிங் லைன் எதுவும் இல்லை. இதெல்லாம் நோய் எட்டி போடுறது எல்லாம் வாக்கிங் தான். பழைய வேளாண்மையில புது வேளாண்மை நடந்து போகும். அந்த
சிலுவை தளர்வு என்னன்னா சைடில் கூட சைடில் கூட அங்கே கிடையாது, எல்லாம் வாக்கிங் நடந்து தான் போகணும். அப்போ நடந்து போகிறாங்க உலகத்தில் நடந்து வந்துட்டு உலகம் உள்ளே வந்து 2 மணி நேரம் காத்துக்கு போட்டு மறந்துருக்கோம். நாங்கள் பூசிக்க போகிறோம்னா கேட்கணும் முடியாது. நாங்கள் போனது 1 மணி நேரம் அந்த டைம் ரெஸ்ட் எடுத்து 1 to 3 மணி எல்லாரும் ஒர்க்கர்ஸ் போயிட்டாங்க. சாக்ரிஃபைஸ் ஹெல்பர்ஸ் அந்த பூசிக்கு உதவி செய்யணும். மற்றவர்களாக அதில் தண்ணி பூசை வச்சுக்கலாம். சரி நடந்து போயிருந்தோம் உடனே வச்சுக்கணும். பூசை முடிச்சுட்டு அதே இடத்துல பூசை முடிச்சுக்கணும். இது என்னன்னா இவ்வளோ மக்கள் கூட்டம் வருகிறாங்க, அவங்க உடல் அழியாமல் இருக்குது, நல்லா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே செய்கிறாங்க. தண்ணி கொடுத்துறாங்க, டாய்லெட் வசதிக்கு ரெடிமேட் டாய்லெட் இருக்குது, நல்லா சானிட்டரிலாம் அதுதான் செஞ்சுருக்காங்க. அதுதான் சரி இவ்வளோ மக்கள் வராங்க. காரணம் சவேரியாக உடல் இன்னும் அழியாமல் இருக்குது, புதுமை. அது மட்டும் மக்கள் இந்த சபையில் நவம்பர் 21 எடுத்து வச்சிருக்காங்க. என்னைக்கு மீண்டும் திரும்ப எடுத்து வச்சுருவாங்க முடியுமா? வெளியில் இருந்து கேட்ரிங் எடுத்துருக்காங்க. ஜனவரி 6 என்னன்னா திருக்காட்சி ஞாயிறு. அகில உலகத்தின் ஆண்டவர் இயேசு திருக்காட்சி ஞாயிறு அன்னைக்கு எடுத்து வைக்கிறாங்க. அன்னைக்கு திருக்காட்சி ஞாயிறு முழு க்ளோஸ் ஆகி மீண்டும் அதை சரிப்படுத்தி பதப்படுத்தி மேலே எடுத்து வச்சாங்க. அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கீழே எடுத்தது 2024. இதுக்கு முன்னாடி 2014 எடுத்து வெளியில் வைத்தாங்க. அதுவும் மாறிடுவாங்க. ஏன் எப்போ பார்த்தா கீழே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், கேட்கலாம். ஏன்னா காரணம் அது வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ் டு த கிளைமேட் கரண்ட் சிச்சுவேஷன். அதில் தான் எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா இருக்கிற நம்மளே இருக்கு துணி மணிங்க ஜர்க்கிங்க போட்டு வச்சுருக்கோம். இப்போ மழை காலம் எக்ஸ்போஸ் பண்ணி அங்கேயே உட்காந்து ஒரு ஷார்ட்ஸ் பாடியோட விளையாட்டு ட்ரெஸ்ஸோட வந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருவோம். ஏன்னா காற்று ஜில்னஸ்ஸு உப்பு காற்று இந்த இடத்துல நமக்கே உடம்புல அதே போல் ரொம்ப அடிக்கடி எக்ஸ்போஸ் பண்ணால் அதிகி ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அதை நடத்தி போயிட்டு ஒரே பெஞ்சு 100 முறை நடத்தினா என்ன, அதனால 10 வருஷத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கேன். கேட்கலாம் அடிக்கடி தீக்கி ஆகிறது வாய்ப்பு இருக்குது, அழித்து போட்டோமோ அது ரொம்ப அதனால அதை வேறு ஷிஃப்ட் பண்ணி அந்த பாதுகாக்கப்பட்ட கட்டணமாக வச்சு அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கையோடு வச்சு அதுக்கு தகுந்தாப்புல அந்த இதெல்லாம் வச்சு கெமிக்கல் இதெல்லாம் வச்சு அந்த இடத்துக்கு செஞ்சோம். கீழே மேலே பார்க்குறாங்க 10 வருஷத்துக்கு ரொம்ப எடுத்து வரணும்னு சொன்னாங்க. இது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை மக்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக விசுவாசத்தை எடுத்து சொல்லணும்னா நானும் அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். இங்கே வந்து பூசை போராட்டத்தெல்லாம் பூசை வச்சோம். மக்களை தயார் செய்து இந்த வெளியூர் கொண்டாட்டத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். பிரியமானவர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சபையார் உடல் சபையை புதுமை இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நற்செய்தியில் பார்க்கணும்னா சுருக்கமான சின்ன ஒரு சிந்தனை. முதல் வாசகத்தை பார்த்தோம்னா அதில் திருவெளிப்பாட்டு நூலை சார்ந்தது. இன்றைய நற்செய்தி வாசகம் திருவெளிப்பாட்டு நூலை சார்ந்தது. இந்த நற்செய்தியாளர் எழுதுவது எதை பார்த்தீங்கன்னா கற்பனைகளும் கவிதைகளும் அதே போல வெளிப்பாடுகளும் தோன்றத்தை அதை அப்படி எழுதினார். அப்படி எழுதும்போது இஞ்சி பை இஞ்சா போய் நீர் உள்ளா வான்வெளி கோள்கள் அதிகமாகாத அது கேட்கிறோம். நம்ம பிடிச்சது என்னமோ அதை சொல்றாங்க. 2ஆம் வரையில வான்வெளி பொருள் அதிரும், நிலா கீழே விழுமா, சூரியன் ஒளி கொடாதா அப்படின்னா ஆச்சரியமா பாருங்க. இதெல்லாம் நமக்கு நடுக்க ஒரு பயமா இருக்கும். ஏற்கனவே இது என்ன நூல்? திருவெளிப்பாட்டு நூலை சார்ந்தவை. நம்ம ஒவ்வொரு புத்தகத்தெல்லாம் எடுத்தோம்னா ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் ப்ரோஸ் ஸ்டைல், அடுத்தது பாட்டு ஸ்டைல் இருக்கும், கவிதை ஸ்டைல் இருக்கும், ஒரே நிலையில் இருக்கும், சில சமயம் நாடக வடிவில் இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். வெச்சாட குளத்தில் உரைநடை ஸ்டைல், சில சமயம் நாடக ஸ்டைலில் இருக்கும், ட்ராமா ஸ்டைல். படமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. என்ன ஆர்டிஸ்ட் இது மாதிரி இது வந்து திருவெளிப்பாட்டு நூலை சார்ந்தவை. திருவெளிப்பாட்டுனா கடவுளுடைய பிரசனத்திலே அப்படிங்கிறது ஒரு காட்சிகளும் கனவுகளும் கற்பனைகளோடு எழுதப்படுவது கடவுளுடைய தூயாகும் முதல்வர் எழுதப்பட்ட நூல். அதனால வேர்ட் பேப்பர் மீனிங் எடுத்து பிடிச்சிட்டு போனோம்னா அது இன்னும் காலையும் தண்ணி நறுக்கி தனியாக தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும். அது மாதிரி மருத்துவ பாருங்க.
அதாவது என்னோட கண்டத்தை சொல்லுது இவ்வளவு நடக்கும். நிறைய மாற்றம் நடக்கும், சண்டைகள் நடக்கும், குழப்பங்கள் நடக்கும். அப்படின்னா இருக்கிற இடத்துல நீங்கள் விசுவாசம் விசுவாசிக்கணும். விசுவாசம் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். காரணம் உங்கள் மீட்பு வந்து மீட்பு கடவுளை நம்ம சந்திக்கிறோம்னா நாம் அதுவரை நம்முடைய பொறுப்பு கடமைகள் நமக்கு உள்ள அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நான் தூக்கி சோம்பேறியா இருக்கிறேன், இல்லை இதான் உலகம் முடிய போகுது அப்படின்னு நான் இன்னைக்கு அனுபவிச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி 4 குட்டிகளை சேர்த்து அணைச்சி வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒரு கடற்கரை விழுது அங்கிட்ட ஒரு கடற்கரை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம், நாளைக்கு தான் செத்து போக போகிறோமே அப்படின்னு தப்பு, பாவ வாழ்க்கை. அதெல்லாம் அதே பயந்து நடுக்கிக்கிற பொழுது அந்த ஜாமால மேலே வச்சு மெழுகு தூக்கி முட்டிக்கால் போட்டு கீழே தூக்கி விழுந்துக்கிட்டு அப்படி இருக்கணும். ரொம்ப பக்தியாக நடிக்கிறவங்க, ரொம்ப பயப்படவங்க, ரொம்ப அதே நேரத்தில் ரொம்ப கேஷுவலாக நார்மலாக இருக்கணும். உங்கள் மீட்பு நெருங்கி வந்து விட்டது. தலைநிமிர்ந்து நான் நல்லா வாழ்ந்திருக்கேன், நல்ல தகப்பனாக இருக்கேன், நல்ல தாயாக இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கட்டி எழுப்பியிருக்கேன், நானும் விசுவாசியாக இருக்கேன். இப்போதைக்கு நான் என் கடமையை செய்கிறேன். இப்போதைக்கு என்ன என் கடமை? வீட்டில் சமைக்கிறதா சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய கடமை என்ன? கோயிலில் இருக்கணும், பூசையில் இருக்கணும், பூசையில் இருக்கு. இப்போ என்னுடைய வேலை என்ன? சாப்பிடணும், சாப்பிடணும். அந்த பணியை அப்படியே செய்யும். ஆனால் விசுவாசத்தோடு தலைநிமிர்ந்து அந்த மீட்பு நெருங்கிட்டு கடவுளை அதை பார்க்கணும். நிச்சயமாக நீங்கள் நல்ல விசுவாசமாக வந்திருக்கீங்க, கடமை செய்திருக்கீங்க, பொறுப்புணர்ச்சியோடு இருக்க, பாவம் செய்யாது இருக்கிறார். எனவே இவரை மீட்போம் என்று எண்ணம் மீட்பார். எனவே இயேசுடைய நாம் அனைவரும் இந்த மற்றவர்கள் சொல்லும்போது நடுங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம், மீட்பு நெருங்கி வந்துவிட்டது இந்த நினைவு கொண்டு இறைவனை சந்திக்க நாமும் நம்முடைய கடவுள் கொடுக்கும் பணிகள் செய்து பொறுப்போடு இருப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இருப்போம். சவேரியா இதோ இந்த காரமணிலே வந்திருந்து இவ்விடத்தில் தங்கி பணி செய்ததாக முன்னோர்கள் கூறுகிறார்கள். அந்த இடத்திலே இறைவனுடைய பிரசனம் சவேரியார் பரிந்துரையாக நம்மை தாங்கி வழிநடத்துகிறது என்ற நம்பிக்கையிலே இப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் மன்றாட்டு ஜெபங்களை எடுத்துச் செல்வோம். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, இத்திரு அவைக்காக நீர் தந்த எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே எங்கள் பணி என்பதை உணர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் மன உறுதியோடு பணியாற்ற அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டுமாய் புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித வெரோனிகால் மற்றும் குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதியும். ஒரே திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான நம்பிக்கையால் இணைக்கப்பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும், உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழவும் உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அதிகார போக்கில் எளியவர்களை வாட்டி வதைக்காமல் அன்பில் ஆட்சி செய்யவும், மக்களுக்காகவே அரசுக்காகவே மக்கள் அல்ல என்பதை மனதில் ஏற்று மக்களுக்கு நலன் தரும் திட்டங்களை மட்டும் செயல்படுத்த நல்லறிவும் நல்மனமும் தந்திட வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்றவரே உம் இறைவா. என் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து மதித்து அன்பு செய்யவும், ஆசிரியர்களையும் மூத்தோரையும் மதித்து சமுதாயத்தின் மாற்றத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி முதிர் வயதிலும் பெற்றோரை அன்பு செய்து பராமரிக்கும் உள்ளம் பெற்றவர்களாய் வாழ வரம் தர வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான தகப்பனே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் தந்தையை ஆசிர்வதித்து அவர்கள் தமது இறை பணியை சிறப்பாக செய்ய தேவையான அருளையும் ஆற்றலையும்
தந்து வழி நடத்த வேண்டுமாய் புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே மே மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், மௌனமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தந்தையே உம்மை பார்த்து இறைஞ்சுகின்றோம். ஆமென். என்னை முழுதும் உந்தன் கரத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உம்மில் நான் மகிழ உவந்து நான் வருகின்றேன். ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வை வழியாகவே. ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வை பலியாகவே. என்னை முழுதும் உந்தன் பாதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ உவந்து நான் வருகின்றேன். தினன தினன தீபம் தின தினன தினன தீபம் தின தினனா தினனா தின 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 தீபானா தினனா தினனா தின 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 தீபானா. பணியையல்ல இதற்கந்தனை இறைவா நீ விரும்புகின்றேன். தாழ்வுற்று நொறுங்கும் உள்ளந்தனை இறைவா நீ மறுப்பதில்லை. பலியை அல்ல இரக்கந்தனை இறைவா நீர் விரும்புகின்றீர். தாழ்வுற்று நொறுங்கும் உள்ளந்தனை இறைவா நீர் மறுப்பதில்லை. என் வாழ்வில் நிகழ்வுகள் அனைத்தையும் நான் ஏந்தி வந்தேன். ஏற்றிடுவீர் என் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் நான் ஏந்தி வந்தேன். ஏற்றிடுவேன். ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வை வழியாகவே. ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வை பலியாகவே. என்னை முழுதும் உந்தன் பாதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ உவந்து நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்படி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாக உங்களை மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நவநாளில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளுக்கு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவை என்று புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாய் எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளை நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இறைவனாய் இறை வேண்டது நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை வானந்த புனிதர் அனைவரும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுதலும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் கூடிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொள்ள எனவே உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கொண்டலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா துறைநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தோம். தந்தையே, சவேரியாருடைய மறுநாளை கொண்டாடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தனர். உமது பரிந்துரையும் பாதுகாப்பும் எங்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்றும்
இன்றைய திருப்பலி கருத்துக்களாக வாசிக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களும் நிறைவேற்ற வேண்டும் என்று இப்படியோடு சொல்லிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் தூய்வரும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளிவுரையேற்றார்கள். எங்கள் அனைவரும் விளக்கமாகும். கடவுளின் கண்ணை தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான யோசேப்பும் புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் நமக்கு உதவாய் இருந்தவராக புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நினைவு வாழ்வில் பங்கோடு கருதி பெற்று என் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் குழந்தைக்கு மனமுடன் உண்மை கொண்டிருக்கிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாமளும் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிமணி மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மின் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தீரே. உங்களோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை நீயும் அன்பு செய்வாயா? உன்னோடு நானும் பிறந்து உண்பேன், உன்னிடம் நானும் வந்து தங்குவேன். என்னக உனை நான் ஏற்க என்றும் தகு
தகுதி நான் இழந்தே, எனினும் என்னை நீ தேடி என்று என்னிடம் வந்தாயே. என்னிடம் உன்னை நான் ஏற்க என்றும் தகுதி நான் இழந்தேன். எனினும் என்னை நீ தேடி என்று என்னிடம் வந்தாயே. உன்னையே ஏற்பேன், என்னையே இழப்பேன், என்னையே பகிர்ந்திடுவேன். உன்னையே ஏற்பேன், என்னையே இழப்பேன், என்னையே பகிர்ந்திடுவேன். உன்னிலே வாழ்ந்திடுவேன். வா வா இறைவா வா, வா இறைவாய் வா, வா வா இறைவா வா. வா வா இறைவாய் வா, உன்னோடு நானும் பிறந்து உண்பேன். உன்னிடம் நானும் வந்து தங்குவேன். உன் நெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா? என்னை நீயும் அன்பு செய்வாயா? உன்னோடு நானும் பிறந்து உண்பேன். உன்னிடம் நானும் வந்து தங்குவேன். என் மனமுனை தான் அன்பு செய்ய ஆவல் நான் கொண்டே, அதை நீ அறிந்து நானே வந்து என்னோடு நின்றாயே. என் மனம் உனைத்தான் அன்பு செய்ய ஆவல் நான் கொண்டேன். அதை நீ அறிந்து நாடி வந்து என்னோடு நின்றாயே. உன்னையே ஏற்பேன், உண்டு மகிழ்வேன், உன்னையே தொடர்ந்திடுவேன். உன்னையே ஏற்பேன், உண்டு மகிழ்வேன், உன்னையே தொடர்ந்திடுவேன். உன்னை போல் வாழ்ந்திடுவேன். வா வா இறைவா வா, வா வா இறைவாய் வா. வா வா இறைவா வா, வா வா இறைவாய் வா. உன்னோடு நானும் இருந்து உண்பேன், உன்னிடம் நானும் வந்து தங்குவேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரைத்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றலால்
எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றியே செய்தலும். அதனால் எங்கள் அழைப்புகளுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழிய புரியவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித சவேரியாரின் பரிந்துரையும் பாதுகாப்பும் அவருடைய ஆசீர்வாதம் பெற்று தலைவரை நாங்கள் கொண்டாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய குறைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயலில் உங்களை நினைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை உழைப்பித்த தூய் ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வான விண்ணக குறைகளால் நீங்கள் வளம் பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித சவேரியாரின் பரிந்துரை ஜெபத்தோடும் இயேசுவின் ஆசீர்வாதத்தோடும் சென்ற வாரங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது. பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. ஆமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. தென்னாட்டு பகுதியிலே கடலோர ஊர்களிலே நற்செய்தி போதித்த சவேரியாரே. நற்செய்தி போதித்த சவேரியாரே, நம்பி வந்த எங்களது முன்னோர்கள் யாவருக்கும் நம்பி வந்த எங்களது முன்னோர்கள் யாவருக்கும் ஞானஸ்நானம் வழங்கிய சவேரியாரே. ஞானஸ்நானம் வழங்கிய சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகரே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகரே சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பகுத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பாவிகள் மனம் திரும்ப வேண்டி